சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. விஜயை கைது செய்து டெல்லிக்கு கூட்டி சென்ற போலீஸ். கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உட்பட 4 பேர் டிசம்பர் 29 அன்று டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. கரூர் குறித்த விசாரணை சமீப நாட்களில் தீவிரப்படுத்தப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளிடம் சிபிஐ அதிகாரிகள் ஏற்கனவே விசாரணை நடத்தினாங்க. புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சமூக ஊடக பொறுப்பாளர் நிர்மல்குமார், ஈரோடு மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோரிடம் சிபிஐ சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்தியது. எனினும் விசாரணை முழுமையடையாததால மறுநாள் கரூரில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் கேள்விகள் தொடர்ந்தன. இது விசாரணையின் தீவிரத்தை காட்டுது. இதனைத் தொடர்ந்து விசாரணை மேலும் முன்னேறும் நிலையில் மேற்படி புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன் ஆகியோரை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிஐ அறிவுறுத்தியிருந்தது. டிசம்பர் 29ஆம் தேதி அன்று டெல்லியில் உள்ள அதன் தலைமை அலுவலகத்தில் கூடுதல் விசாரணை நடைபெறும். டெல்லி இந்த விவகாரத்தை தீவிரமாக கையாள்வது விஜய் தரப்பை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கான். முக்கியமாக தாவேகா தலைகள் டெல்லிக்கு வர சொன்னது விஜயை கடுமையாக அதிர்ச்சிக்கு தள்ளி இருக்கான். டெல்லி இதில் எவ்வளவு கடுமை காட்டும் என்று அவர் நினைக்கவே இல்லையா. கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரமடைந்து வருது. தாவேகா தரப்பு எதிர்பார்த்ததை விட இதில் சிபிஐ கடுமை காட்டி வருது. சிபிஐ அதிகாரிகள் வழக்கில் கடுமையான போக்கை கடைபிடிச்சிட்டு வராங்க. இதற்கு சில பெரிய அரசியல் வழக்குகள், நாட்டை உலுக்கிய வழக்குகளில் காட்டிய அதே கடுமை போக்க இந்த வழக்கிலும் சிபிஐ கடைபிடிப்பதா அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. சிபிஐ வசம் போனால் வழக்கு அப்படியே அமுங்கிவிடும், பொறுமையாகவே நகரும் என்று சிலர் வாதங்களை வச்சாங்க. ஆனால் எதிர்பார்க்காத வண்ணம் இந்த முறை சிபிஐ மிக சீரியஸ் முறையை இந்த வழக்கில் கடைபிடிச்சிட்டு வராங்க. கடந்த சிபிஐ விசாரணையில் பின்வரும் கேள்விகள் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடம் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன்படி கரூர் கூட்டத்தில் பங்கேற்க தொண்டர்கள் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தாங்க? சென்னையிலிருந்து நாமக்கல் வழியாக கரூர் வந்த விஜயின் பயணத்திட்டத்தை வகுத்தது யார்? செப்டம்பர் 27 அன்று மதியம் 3 மணிக்கு கூட்ட நடக்க திட்டமிட்டிருப்பதும் நண்பகல் 12 மணிக்கு பேசுவதாக அறிவிக்க சொன்னது யார்? விஜய் பேசிக் கொண்டிருந்த போது ஆம்புலன்ஸ் வந்தபோது சரியான தகவல் அவரிடம் தெரிவிக்கப்படவில்லையா? கூட்டத்தில் மயக்கமடைந்தவர்கள் மீது தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்ட பிறகும் விஜய் ஏன் தனது பேச்சை தொடர்ந்தார்? கரூர் கூட்டத்தை கருதி வேறு இடத்துல கூட்டம் நடத்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்களா? காவல்துறை அறிவுறுத்தலின் மீறி கூட்ட நெரிசலுக்குள் பேருந்து நகர்த்த உத்தரவிட்டது யார்? நண்பகல் 12 மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்ட விஜய் 7 மணிக்கு வர காரணம் என்ன? தொண்டர்களின் வருகையையும் மற்ற ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் பொறுப்பில் இருந்த நிர்வாகிகள் யார்? கூட்டத்தை பெரியதாக காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த தாமதம் திட்டமிடப்பட்டதா உள்ளிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன. சிபிஐ விசாரணித்த போது நிர்வாகிகளான பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்த அதே பதில்களை அளிச்சிருக்க தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால் கண்டிப்பாக தாவேகாவின் நிர்வாகிகள் டெல்லிக்கு அழைத்து செல்லப்படுவார்கள், அவர்களிடம் தீவிரமாக விசாரணை செய்யப்படும் என்கின்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கு. அது மட்டுமில்லாமல் தேவைப்பட்டால் விஜயையும் டெல்லிக்கு அழைத்து சென்று கைது செய்து விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.